எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல் ஸ்னோபால் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூயார்க் சிட்டி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திவாலா ஆகக்கூடிய சூழ்நிலை வருதுங்க. அந்த டைமில் வந்து நம்ம பஃபட் வந்து எப்படி வந்து அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து இந்த டாபிக் நம்ம பேச போகிறோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோபாலில் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாப்டரும் இந்த சாப்டர் எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுவும் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஓகேங்க, நம்ம டாபிக்கில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து நம்ம பஃபட் மேலே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை வந்து பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க மேலே முக்கியமான என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா வெஸ்கோ பேங்க்கையும் சாந்தா பர்பரா அப்படிங்கிற 2 பேங்க்கும் மெர்ஜ் ஆகக்கூடிய விஷயங்களில் வந்து பஃபட்டும் சார்லி மாங்கர் உள்ளே போந்து அதை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சோட கமிஷனுடைய முக்கியமான கம்ப்ளைண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிரச்சனை நாங்கள் அந்த மெர்ஜருக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஷேர்ஸ்லாம் நிறைய வாங்கி அந்த மெர்ஜ் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டுங்க. நம்ம பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மெர்ஜர் வந்து நின்று போனதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ஷேர்ஸை வாங்கினோம். அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்க கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஃபட் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வரி கட்டினது, சேரிட்டபிள் பண்ணிட்டு இருக்கிறது, பஃபட் சூசி அதாவது பஃபட்டோடைய ஒய்ஃப் வந்து என்னென்ன புது சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக ஃபைனலாக எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஓகே இவங்க வந்து பெரிய அளவில் மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு பஃபட்டோடைய பேரையும் சார்லி மங்கர் பேரையும் வெளியிடாமல் ஒரு சின்னதாக ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாங்க. பஃபட் அந்த இடத்துல பெருமூச்சு விடுறாரு. ஸோ இதே சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சாப்டர் வந்து சூசி இருக்கார் இல்லைங்க, பஃபட்டோடைய ஒய்ஃப் முதல் முறையாக வந்து அவங்களோட நான் என்னோட திறமையை வெளி காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தன்னுடைய தோழிக்கிட்ட வந்து அவர் பாடுறத வந்து பாடி காமிக்கிறாங்க. உடனே அவங்க தோழி வந்து ஒரு இடத்துல வந்து சூசி வந்து முதல்ல மேடை ஏறி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க. சூசி நல்லா பாடுறாங்க. எல்லாரும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாங்க, ஒரு படத்தில் வந்து நம்ம கார்த்தியும் சந்தானமும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம காஜல் வந்து பாடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து கார்த்தி சொல்லுவார் இல்லைங்களா, ஏம்மா நீ வந்து மிகப்பெரிய பணக்காரி, இந்த ஊரே வந்து உனக்கு தான் சொந்தம், அதனால நீ எப்படி பண்ணாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல கார்த்தி சந்தானம் அந்த இடத்துல ஒரு டாபிக் வரும் இல்லைங்களா? ஸோ அதே தான் நான் அந்த இடத்துல வந்து நினச்சி பார்த்துட்டேன். நம்ம பஃபட் இருக்கிற ரேஞ்சுக்கு சூசி நீ பாடின சரியில்லை அப்படின்னு எவனாச்சும் சொல்கிறது தைரியம் இருக்குங்களா? ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஃபட்டுக்கும் கேத்ரீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாஷிங்டன் போஸ்டோடைய ஓனர் கேத்ரீன் பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகமாகுது. வெளியே வந்து நிறையா சலசலப்புகள்லாம் வருது. பஃபட்டையும் கேத்ரீன் அவங்க வந்து கம்பேர் பண்ணி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசாமையாக இருப்பாங்க. என்னன்னா நம்ம பஃபட் வந்து அதிக நேரம் கேத்ரின் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஏதாச்சும் ஏதோ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும் அப்படின்னா வாஷிங்டனுக்கு போனோம் அப்படின்னா கேத்ரின் அவங்க வீட்டிலேயே போய் உட்காந்துட்டு அதை பற்றி பேசுறது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் 2 பேர் அதை பற்றியே பேசிட்டு இருக்கிறது. வெளியே எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, ஏதாச்சும் அவார்டு அங்கே போனாலும் 2 பேர் ஒன்றா போய் அவார்டு வாங்குறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கேத்ரின் வந்து எனக்குமே சமைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க சிஇஓ. ஆனால் பஃபட் வந்தால் மட்டும் பஃபட்டுக்காக அவங்களே போய் கிச்சனில் போய் சமைச்சு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வெளியே பத்திரிகையில் வந்து அரசல் புரசலாக வருது. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சூசி பஃபட்டோட ஒய்ஃபுக்கு இது மனசுக்குள்ள ஒரு வெளியே காமிச்சிக்கல அப்படின்னாலும் மனசுக்குள்ள ஒரு நெருடலாக தான் இருக்கும். தன் கணவர் வந்து இன்னொரு பெண் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், அதை வந்து வெளியே காமிச்சிக்காமே இருக்கிறாங்க. இதுவே என்னுடைய சம்சாரத்துக்கு நான் எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட உட்காந்து ரொம்ப நேரம் நியாயம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா பூரிக்கட்டை வந்துடும், மண்டை தெரிச்சிடும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரி, அந்த நாட்டு கலாச்சாரம் என்னன்னு தெரியல. ஆனால் நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது ஃபிசிக்கலாக எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவங்க ரொம்ப நீட்டான ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அந்த விஷயத்துக்கு நமக்கு என்னக்கு இருக்குது. நம்ம அடுத்த டாபிக் போல வாங்க. ஸோ இதே காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிரஹாம் மீட்டிங் அப்படின்ற மாதிரி நான் பஃபட்டோடைய குருநாதர் ஐயா கிரஹாம் மீட்டிங் அப்படின்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு கேத்ரினாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, கேத்ரினாவோடைய பையனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நல்லாவே வந்து இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணுறாங்க. மீட்டிங்கில் வந்து எல்லாமே நல்லபடியாக வந்து 2 பேருமே பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது பஃபட்டை வந்து அவருடைய நம்பர் ஹெனரி பெண்டிட் அப்படிங்கிறவர் வந்து ஹெனரின்னு வச்சுக்கலாங்களேன் பேர். ஹெனரி அப்படிங்கிற வந்து பஃபட்டை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. எப்போ நான் 1970 வந்து பட்ஸு கேத்தே சார் வாங்கினேன். இடையில 2 வருஷம் கழிச்சு அது கிட்டத்தட்ட ஒரு $90 மேலே போச்சு.
இப்போ பார்த்தா அப்படின்னா அது $40 கிட்ட வந்துருச்சு. அ இந்த பர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் வந்து $40 கீழ போகாது அப்படின்னு நீ எனக்கு உத்தரவாதம் குடுப்பியா? அப்படின்னு பஃபெட்ட வந்து கேட்குறாரு அந்த ஹெனரி. ஆனா பஃபெட் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சரியா? நம்ம 2 பேத்தோட நட்பு மிகவும் உயரியான நட்பு. ஆனா அதை நான் எப்படி ஒரு லெட்டரா எழுதி உனக்கு நான் தர முடியுமா? அது மாரி தான். அது நம்பிக்கை தானே! நீ நான் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே! அதே மாரி பர்க்ஷைர் ஹாத்வே அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை நான் வந்து ரிட்டனா குடுக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த ஷேர் கண்டிப்பா மேல போகும் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஹெனரிக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தமாவே இருக்குது. ஏன்னா, அந்த டைம்ல வந்து நியூயார்க் வந்து பயங்கரமான திவால் ஆகக்கூடிய சூழ்நிலை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான கடன், அரசாங்கத்துக்கு அதிகமான செலவு, இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்டின்னா, பேங்க்ல வட்டி விகிதத்த அதிகப்படுத்துவாங்க. வட்டி விகிதம் அதிகமாச்சு அப்டின்னா, க கடனுடைய ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். பிசினஸ் நடக்காது. நெறைய பேத்துக்கு வேலை இல்லாம போகும். ஸோ, ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை வந்து நியூயார்க் சிட்டி வந்து இருக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சிட்டிங்க. அன்னைக்கு திவாலாகிற நிலைமையில இருந்துச்சு அப்டின்னா, அப்ப யோசிச்சு பார்த்துக்கங்க, பொருளாதாரம் எந்த நிலைமையில இருந்திருக்கு அப்டின்னு. ஸோ, அந்த மாரி சூழ்நிலையில மார்க்கெட் வந்து பயங்கரமா வந்து கிராஷ் ஆகுது. உடனே வந்து ஹெனரி வந்து பஃபெட்டுக்கு கால் பண்ணி, இது மாரி என்னோட ஷேர் விக்கலான்னு நெனைக்கிறேன். நீங்களே வாங்கிக்கங்க அப்டிங்கிறாப்படி. ஆனா பஃபெட் வந்து நான் $40 தான் வாங்கிக்குவேன் அப்டிங்கிறாரு. ஆனா ஹெனரி வந்துட்டு நான் $50 தான் நான் விப்பேன் அப்டிங்கிறாங்க. இல்ல முடியாது அப்டின்னு சொல்லிட்டு டீல் கேன்சல் ஆயிருது. உடனே ஹெனரி வந்து பஃபெட்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு கால் பண்ணி இது மாரி சொல்றாரு. ஆனா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட்டோடைய சின்ன வயசுல இருந்து கூடவே பயணிக்கக்கூடிய ஒருத்தர் சிகர் பட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகர் பட் இன்வெஸ்டிங் அப்படின்னு நீங்க நெறைய வீடியோ என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்துட்டு வாங்க அதிலேயே வரும். சின்ன கடைசியா ஊதிட்டு கீழ போடக்கூடிய அந்த கடைசியா ஒயிட்டா நீட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அத வச்சு 2 ஊதலாம்ல ஃப்ரீயா. ஸோ அது மாரி ரொம்ப வேல்யூவே இல்லாத கம்பெனி வேல்யூ கம்மியான இடத்துல கிடைக்கும்போது அத வாங்கி நல்ல வேல்யூக்கு விக்கிறது. சரிங்களா? இந்த மாரியான கம்பெனியெல்லாம் வந்து பர்க்ஷைர் ஹாத்வேல நெறைய இருக்கு. இத நீங்க விக்காதீங்க. இது வந்து எதிர்காலத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவர் கேட்கல. அடுத்த நாளே வந்து ஒரு புரோக்கர்ட்ட ஃபோன் பண்ணி அவர் குடும்பத்தில இருக்கக்கூடிய பாதி சொத்துக்கள வந்து வித்துர்றாரு. இதனால வந்து அந்த நண்பரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ இதே ஒரு சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பஃபெட்டோட பஃபெட்டோடைய அம்மாகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பர்க்ஷைர் ஹாத்வே ஷேர்ஸ் இருக்குது. அத என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சகோதரிகள் 2 பேர்த்துக்குமே வந்து பிரிச்சு குடுத்துறாங்க. 2500 ஷேர் 2500 ஷேர் பிரிச்சு குடுத்துட்டு, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு $5000 கேஷா குடுத்துட்டு, மீதி $1,00,000 வந்து கடனா வாங்கி குடுக்குறாரு. இந்த கடன நீங்க தான் அடைச்சுக்கணும்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, பர்க்ஷைர் ஹாத்வே ஷேர $2 வாங்கினதா கணக்கு. அ இது ஏன் இவ்வளோ என்னைக்குமே வந்து பஃபெட் வந்து கடனே வாங்க மாட்டாரு. ஏன்னா, அவரு மங்கர் கூட வந்து எட்டி குதிச்சு பார்த்துருவாரு. கடன் தான் நான் வாங்கி பார்த்துடலாம். ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு பார்த்துருவாரு. ஆனா பஃபெட் வந்து அப்படி இறங்கக்கூடிய ஆள் கிடையாது. அ இருந்தாலும் இந்த இடத்துல கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு பர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எதிர்காலத்தில தங்களுடைய சகோதரிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரிகள் ஆவாங்க. இந்த ஷேர வச்சிருந்தா பயங்கர பணக்காரங்கள் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அத வாங்கி குடுத்துருக்காரு. ஸோ இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபெட் வந்து ஏகப்பட்ட ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல இருந்து வரக்கூடிய ஷேர்ஸோட வேல்யூலாம் பயங்கரமா குறையுது. நெறைய வாங்கி தள்ளுறாரு. அவரு அவரு பேர்ல, சூசி பேர்ல, பர்க்ஷைர் ஹாத்வே பேர்ல பயங்கரமா வாங்கி தள்ளுறாரு. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட வந்து ஒரு ₹10,00,000 ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறீங்க. அதோட மதிப்பு குறைஞ்சு ₹2,00,000 வருது அப்படின்னா, உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே மனநிலைமை தான் வந்து வாரன் பஃபெட்ல இருந்தாரு. ஆனா நாமளா இருந்தா தெறிச்சு ஓடிருவோம். ஆள விட்றா ஷேர் மார்க்கெட் மட்டும் வேணாம், நம்மளுக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு. ஆனா பஃபெட் வந்து இதுதான் ஒரு சூழ்நிலை. இதுக்கு மேல இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஷேர் வாங்கியிருக்காரு. எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்க. ஏன்னா நான் அப்பதான் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எதிர்காலத்தில வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு வாய்ப்ப பயன்படுத்தி நெறைய ஷேர்ஸ வாங்குறாங்க. ப்ளூ சிப் கம்பெனில 36, 40, 50% மேல அவங்க ஹோல்டிங் அதிகப்படுத்திட்டே போறாங்க. இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிவி கம்பெனி வந்து விற்பனைக்கு வருது. அ பஃபெட் வந்து ஓகே நல்ல வேல்யூஷனா இருக்குதே, அந்த வாங்கிரலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, வாஷிங்டன் போஸ்ட் ஏற்கனவே ஒரு டிவி கம்பெனிய வச்சிருக்குது. இவரு மேற்கொண்டு ஒரு டிவி கம்பெனியில ஷேர் ஹோல்டர்ஸ் ஆனார் அப்படின்னா, இத வந்து திருப்பி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு உள்ள போய் பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னு நெனைக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தா ஒரு 7:30 முடிச்சுட்டு வந்தோம். திருப்பி ஒரு 7:30 நம்ம என்ன பண்றது? அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா பஃபெட்டுக்கு ஒரு ஐடியா கெடைச்சிருச்சு. இது நல்ல கம்பெனி வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அவர் எப்படி வாங்கிருவாரு. எப்படி வாங்குனாரு அப்படின்னா, இவருடைய ரொம்ப க்ளோஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. என்னைக்குமே பெரிய பணக்காரர்களுக்கு பார்ட் பின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? பினாமின்னு ஒரு பி இருக்கும்லங்க. நான் பினாமின்னு அதில போடல. நானும் அஸ்யூம் பண்றேன். இது கண்டிப்பா பினாமியா தான் இருக்கும். பஃபெட்டுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ரத்த சொந்தமோ இல்ல எதுவுமே இருக்காது. டிரான்சாக்ஷன் எதுவுமே இருக்காது. உடனே அங்க ஃபோன் பண்ணி இந்த கம்பெனிய நீ வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு $2 மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனிய வாங்குறாங்க. மீதி $10 மில்லியன் வந்து கடனா வெளிய இருந்து வாங்கி, அந்த மொத்த டிவி கம்பெனியும் விலைக்கு வாங்கிர்றாங்க. அதை முடிச்சு குடுத்த புரோக்கர் வந்து சொல்றாருன்னா, 20 வருஷத்துலயே நான் இப்பேற்பட்ட ஒரு டீல நான் பார்த்ததே இல்ல. அருமையான டீல் அப்டிங்கிறாரு. ஏன்னா, அப்ப நியூயார்க்கே வந்து திவாலாகக்கூடிய நிலைமையில இருந்துச்சு. ஆ ஸோ மோசமான நிலைமை. அதாவது சாப்பாடுறக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய விலைவாசியால உயர்ந்து, மிகப்பெரிய மோசமான நிலைமையில இருந்துச்சுங்க. இந்த டைம்ல தான் வந்து பஃபெட் இதெல்லாம் செஞ்சிருக்காருங்க. அடுத்தது கேத்ரினா கூட சேர்ந்துட்டு வாஷிங்டன் போஸ்ட்ட எப்படி மேல கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத, என்னென்ன பிரச்சனையால வாஷிங்டன் போஸ்ட்னால பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.